Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. 30 நாள்ல இங்கிலீஷ் எப்படி தமிழ் மாதிரியே எழுத்து கூட்டி படிக்கிறது அப்படின்றதுக்கான கிளாஸஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 14வது கிளாஸ், அதாவது 14th கிளாஸ் அண்ட் 14th வீடியோ நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி 13 வீடியோ நான் கண்டினியூவா போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன் இந்த லெசன் ஃபுல்லா கண்டினியூவா வருது அப்படின்னா, நீங்க ஒரு ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜ்ல இருந்து நீங்க கண்டினியூவா படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா இடையில நம்ம வந்து கேப் விட்டுட்டு போடும்போது உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி இல்லாம போகும் அப்படின்றதுக்காக தான் இந்த லெசன் எல்லாம் நான் உங்களுக்கு கண்டினியூவா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிங்க. அப்பதான் நம்ம போடுற லேட்டஸ்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அதே மாதிரி நீங்க பாக்குற ஒவ்வொரு வீடியோவுக்கும் அந்த வீடியோல இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக்கையும் மறக்காம அப்டேட் பண்ணிருங்க. வாங்க இன்னைக்கு 14வது லெசன் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லெசன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். இது வந்து நம்ம 13th லெசன் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதோட கண்டினியூ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 13th லெசன்ஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, 2 வவல் லெட்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஓ ஏ, இந்த 2 வவல் எழுத்தும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு சவுண்ட் கொடுக்கக்கூடியது தான் நம்ம 13th பார்த்துருப்போம். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த லெசன்ல 2 வவல் சேர்ந்து ஒரு சவுண்ட் கொடுக்கக்கூடிய வேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி சவுண்ட்ஸ் நம்ம கத்துக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த 2 லெட்டர் வவல் சவுண்ட்ஸ்ல வந்து ஒரே மாதிரி சவுண்ட் வரும். சில இடங்கள்ல வந்து ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி இருக்கும், அதுக்கு வேற வேற சவுண்ட்ஸ் இருக்கும். சில இடங்கள்ல உச்சரிப்பு ஒரு மாதிரி இருக்கும், அதோட ஸ்பெல்லிங் அதாவது அதோட காம்பினேஷன், அந்த வவல் காம்பினேஷன் வேற மாதிரி வரும். ஸோ இதை நம்ம வந்து கம்பேர் பண்ணி இன்னைக்கு படிக்க போறோம். இந்த கம்பேர் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு 2 பெனிஃபிட் இருக்கு. ஸோ அந்த 2 சவுண்டுக்கான ஸ்பெல்லிங் என்ன மாதிரி வருதுன்றதையும் நீங்க கத்துக்குவீங்க. அதே சமயம் உங்களுக்கு இந்த 2 வவல் சேர்ந்து வரக்கூடிய சவுண்டையும் நீங்க கத்துக்குவீங்க. ஸோ வாங்க இன்னைக்கு லெசனை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாருங்க, ஈயும் ஏயும் சேர்ந்து வரக்கூடிய 2 சவுண்டு நம்ம கத்துக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இ ஏ அப்படின்னா ஒரே ஒரு சவுண்டு தான் வரும் அப்படின்றது இல்லை, இங்க 2 சவுண்டு வருது. ஒரு சவுண்டு வந்து ஈ அப்படிங்கிற சவுண்டு, ஒரு சவுண்டு ஏ அப்படிங்கிற சவுண்டு. இந்த ஈ அப்படிங்கிற சவுண்டு பார்த்தீங்கன்னா ஈயோட லாங் சவுண்டு தான். அதே மாதிரி இது வந்து இந்த ஏங்கிற சவுண்டு ஈயோட ஷார்ட் சவுண்டு. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், லாங் சவுண்டு ஷார்ட் சவுண்டு பார்த்துருக்கோம். ஈயோட லாங் சவுண்டு என்னது, அந்த எழுத்தோட பேரை சொன்னோம்னா அதுதான் லாங் சவுண்டு இல்லையா. ஷார்ட் சவுண்டு அப்படிங்கிறது ஏ அப்படிங்கிற சவுண்டு. ஓகே, ஸோ இங்க வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈங்கிற சவுண்ட்ல, இது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம பார்த்தோம். இங்க ஈஏக்கு ஈங்கிற சவுண்டு கொடுக்கணும். அப்போ இது இஸ் இப் இ பி இக், ஸ்பீக். இது எப்படி படிப்போம்னா ஸ்பீக். அதே மாதிரி அடுத்தது பாருங்க, இச்சு, சிஹெச்சோட சவுண்ட் என்னது, இச்சு. இச்சு இ சி இட், சீட். அதே மாதிரி இம்மு இ மீ மீ இட், மீட். இந்த பக்கம் எல்லாமே நமக்கு என்ன சவுண்ட் வரும்னா ஏங்கிற சவுண்ட் வரும். அப்போ இது இஹு ஏ என்ன வரும், ஹே இட், ஹெட், ஹே இட், ஹெட். அதே மாதிரி இங்க பாருங்க, இது பி, அடுத்து ஆர் வந்துருச்சு. அப்போ இது ஆர், ஆர் பிளென்ஸ் படிச்சோம் இல்லையா, பிர் அப்படின்ற சவுண்டு. அப்போ இரு ஏ ரே, பிரே இட், பிரெட். அதே மாதிரி இஸ் இப்பு இரு ஏ ரே இட், ஸ்ப்ரெட், ஸ்ப்ரெட். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கிறது இ ஏயோட 2 சவுண்டு பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் சவுண்டு லாங் ஈயோட சவுண்டு ஈ அப்படிங்கிற சவுண்டு, அதுக்கு அடுத்த சவுண்டு ஏ அப்படிங்கிற சவுண்டு. ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய வேர்ட்ஸ் எக்ஸாம்பிள் இருக்கு, நம்ம படிக்கலாம். இப்போ இதையே வந்து ஈங்கிறதுலே பாருங்க, மீட், நீட். ஸோ அந்த மாதிரி இன்னும் நிறைய வேர்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ 2வது காம்பினேஷன் பாருங்க, 2வது நம்ம கம்பேர் பண்ணி படிக்க போறது வந்து ஈங்கிற சவுண்டும் ஐங்கிற சவுண்டும். ஸோ இங்க 2க்குமே வந்து நம்ம வவல் காம்பினேஷன் வந்து சேம் தான். அதாவது ஐ இ, இதுக்கு 2 சவுண்ட்ஸ் நம்ம படிக்கிறோம். ஒரு சவுண்டு வந்து ஈங்கிற சவுண்டும் இருக்கு, அதே மாதிரி லாங் ஐயோட சவுண்டு. இங்க ஈ வந்து சைலண்ட், ஸோ லாங் ஐயோட சவுண்டு வருது. ஃபர்ஸ்ட் பாக்குறதுல இந்த ஈயோட லாங் சவுண்டு வருது. ஓகேவா? ஸோ 2க்குமே பாருங்க 2 சவுண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, ஈங்கிறதுல இங்க ஈன்னு படிக்கணும். அப்போ இது எஃபோட சவுண்ட் என்னது, இஃப் இ ஃபி இல் இட், ஃபீல்டு. அதே மாதிரி இங்க ஷீ இல் இட், ஷீல்டு. இப்ப இ பி இஸ்,
பீஸ். ஓகே, ஒரு பீஸ் கொடுங்க அந்த மாதிரி சொல்ல பார்த்தீங்களா, பீஸ். ஸோ அந்த இடத்துல நம்ம ஈங்கிற சவுண்டு வருது. அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க எல்லாம் என்ன வருது, ஐங்கிற சவுண்டு வருது. அப்போ பியோட சவுண்டு இப்பு, இது ஐ, பை, இட்டு ஐ, டை. இங்க பாருங்க, இது வந்து ஆர் பிளென்ஸ்ல வருது. ஆர் பிளென்ஸ்ல இக்கு, இரு ஐ, ரை, இட், கிரைடு, கிரைடு அப்படின்னு படிக்கணும். ஓகே, ஸோ அடுத்த செட்டு பாருங்க. அடுத்து பார்க்க போறது ஓ ஏ. ஸோ இங்க ஓ ஏல பாருங்க, ரெண்டு நம்ம பார்க்குறோம். ஓ ஏல வந்து ஓ ஏ, இங்க வந்து ஓ இ. ஓகே, ஓ ஏ வருது, ஓ இ வருது. ரெண்டுக்குமே சவுண்ட் என்னது, லாங் ஓங்கிற சவுண்டு. ஓகே, இந்த காம்பினேஷன்ல லாங் ஓ சவுண்டை வந்து கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, இது என்ன சவுண்டு, இப்பு ஓ, போ, இட், போட். அதே மாதிரி அடுத்தது இரு ஓ, ரோ, ரோ, இட், ரோடு. இது லோ, லோன். அடுத்தது ஓங்கிற சவுண்டு தான், இட்டு ஓ, டோ, இக்கு ஓ, கோ, இஸ், கோஸ். ஓகே, ஸோ நம்ம கோ, கோஸ் சொல்லுவோம் இல்லையா, அதான் இங்க கோஸ். அதே மாதிரி ஓ, இவ்வோ, ஓ. அப்போ இங்க நம்ம பார்த்திருக்கிறது ஓங்கிற சவுண்டு, அது ரெண்டு காம்பினேஷன்ல வருது. ஒன்னு வந்து ஓ ஏங்கிறது வருது, இன்னொன்னு வந்து ஓ ஈங்கிறது வருது. இது ரெண்டுக்குமே இந்த முன்னாடி இருக்க ஓவோட லாங் சவுண்டை தான் நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஸோ அடுத்தது பாருங்க, இதுக்கு முன்னாடி பார்த்த லெசன்ல நம்ம வந்து டபுள் ஓக்கு ஊங்குற சவுண்ட் பார்த்தோம் இல்லையா. ஸோ அது ரெண்டு சவுண்ட் இருக்குன்னு நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஊங்குற ஷார்ட் சவுண்டும் இருக்கு, ஊங்குற லாங் சவுண்டும் இருக்கு. ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஊங்குற சவுண்ட்ல பாருங்க, இந்த வேர்டை நம்ம அதிகமாகவே படிச்சிருப்போம். புக், இப்பு ஊ, பு இக், புக், டு இக், டுக், கு இக், குக். ஓகே, அதே மாதிரி இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்த ஆரோட கான்சனன்ட் சேர்ந்து வந்துச்சுன்னா பிளென்ஸ் படிச்சதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா லெசன்லயும் நமக்கு எல்லா விஷயம் நம்ம முன்னாடி பார்த்த விஷயங்கள்லாம் வரும். அதை நான் திரும்ப திரும்ப ஏன் உங்களுக்கு சொல்லுவேன்னா, நம்ம அதை வந்து ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ இது வந்து ஆர் கான்சனன்ட் பிளென்ஸ்ல வரும். அப்போ இப்பு இரு தான் சவுண்டு வரும். இங்க அடுத்து ஊங்குறது வரனால நம்ம என்னது எப்படி படிக்கணும், இப்பு ரூ, ப்ரூம் அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி இன்னு நூ, நூன், டு, டூம். ஓகே, இங்க வந்து டபுள் ஓ வருது. ஒரு சவுண்டு வந்து ஊங்குற சவுண்டு, ஒரு சவுண்டு வந்து ஊ. ஓகே, லாங் ஷார்ட், ஊ ஊ. ஓகே, ஸோ அடுத்தது பாருங்க, அடுத்த செட் ஔ சவுண்டு. ஓகே, ஸோ தமிழ்ல நமக்கு வர்ற மாதிரியே நிறைய சவுண்ட்ஸ் வந்து இருக்கும். அதனால தமிழோட நம்ம கம்பேர் பண்ணி ஈஸியா படிச்சுக்கலாம். இங்க ஔன்ற சவுண்ட் பாருங்க, ஔங்கிற சவுண்டு. இதுக்கு என்ன காம்பினேஷன்ல வவல் ரெண்டு சேர்ந்து வருதுன்னா, ஒன்னு வந்து ஓ யூ, ஒன்னு வந்து ஓ டபிள்யூ. ஓகே, ஓ யூ ஓ டபிள்யூ. இதுல ஜஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஏ டபிள்யூ இருக்கு பாத்தீங்களா, அதுக்கும் சில இடங்கள்ல நமக்கு ஔ அப்படிங்கிற சவுண்ட் இருக்கு. ஓகே, ஸோ இங்க ஓ யூ ஓ டபிள்யூ ஏ டபிள்யூ, இதுக்கும் ஔ அப்படிங்கிற சவுண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓ யூக்கு பாருங்க, ஔ இட், அவுட். இதை நம்ம இந்த அவுன்னு இப்படியும் நம்ம எழுதலாம், இல்லைன்னா ஆ போட்டு யூ கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்க அப்படி பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்படியும் அவு தான், அப்படியும் அவு தான். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, இப்பு அவு, பவு, பவு இட், பவுட். இது வந்து ஹவு, ஹவு இஸ், ஹவுஸ். இங்க வந்து அவு சவுண்டு தான். அப்ப இப்பு அவு, பவு. இது என்ன படிப்போம், கவு, அவுல், ஔ இல், அவுல். ஸோ அடுத்த செட் நம்ம பார்த்துருக்கிறது ஔ சவுண்டு. ஓகேவா, ஸோ அதே மாதிரி பாருங்க, முன்னாடி நான் ஏடபிள்யூக்கு வந்து ஏன் அவுன்ற சவுண்டும் இருக்குன்னு ஞாபகப்படுத்தினேன்னா, அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கறதுல ஆங்கிற சவுண்ட்ல வரும். ஸோ அப்போ அவுங்கிற சவுண்டும் இருக்கு, ஆங்கிற சவுண்டும் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்குவீங்க இல்லையா, அதுக்காக தான் சொன்னேன். இங்க நம்ம பார்க்கறது எல்லாமே அவுங்கிற சவுண்டு, சரி ஆங்கிற சவுண்டு பார்க்க போறோம். அப்போ இரு ஆ, ரா, ரா. இங்க வந்து இஸ் ஆ, சா. இது வந்து டி ஆர் வந்து ஆர் பிளென்ஸ்ல வரும். அப்போ இட்டு இரு ஆ, ரா, ட்ரா, ட்ரா. அதே போல இங்க வந்து பாருங்க, ஏ யூக்கு வந்து ஆ. ஸோ அப்போ ஆங்கிற சவுண்டு ரெண்டு வவல் காம்பினேஷன்ல இருக்கு. ஒன்று வந்து ஏ டபிள்யூ,
அதே மாதிரி AU. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ஆடியோ, ஆடியோ, ஆடியோ. ஆகஸ்ட், ஆகஸ்ட். ஓகே, அடுத்தது பாருங்க AX, எக்ஸ், எக்ஸ். ஹாஸ்ட், இட், எக்ஸாஸ்ட், எக்ஸாஸ்ட். அப்போ இங்க வந்து பாருங்க ஹான்றது வருது, எப்படி வருது? இஹு ஆ, ஹாஸ்ட், எக்ஸ் ஹாஸ்ட். ஓகே, அண்ட் அடுத்தது பாருங்க ஏங்கிற சவுண்டு எதுக்கு வரும்? ஏங்கிறது ஏயோட லாங் சவுண்டு இல்லையா, அதாவது நெடில் சவுண்டு. ஓகே, ஸோ அப்போ இங்க வந்து ஏன்ற சவுண்டு ரெண்டு காம்பினேஷன்ல வருது. ஒன்று AY வருது, இன்னொன்று EY வருது. இதுல இந்த AYல அதிகமான வேர்ட்ஸ் இருக்கு, EYக்கு குறிப்பிட்ட சில வேர்ட்ஸ் தான் இருக்கு. அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த சவுண்ட் இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இது எல் பிளன்ஸ்ல வரும். இப்ப எல்லு ஏ, பிளே, பிளே. அதே மாதிரி இட்டு ஏ, டே, இஸ் ஏ, சே. இந்த ஏல பாருங்க இத்து ஏ, தே, தே சொல்லுவோம் இல்லையா, அவர்கள், தே. அதே மாதிரி ஹே, இப்பு ரே, பிரே. இது வந்து ஆர் பிளன்ஸ், பிரே, பிரே. அப்போ இங்க AY, EY, ஏ அப்படிங்கிற ஏயோட லாங் சவுண்டு. ஓகே, ஸோ என் லாஸ்ட் நம்ம பார்க்க போற கம்பேரிஷன்ல வந்து இங்க நான் 3 விஷயம் கொடுத்துருக்கேன். இந்த 3க்குமே ஈங்கிற சவுண்டு, ஆனா 2 வவல் சேர்ந்து வரும். ஓகே, அதை கம்பேர் பண்ணி படிச்சுட்டா இன்னும் உங்களுக்கு நல்லா ஈஸியா புரிஞ்சிடும். இந்த டபுள் இ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அதே மாதிரி ஈங்கிற சவுண்டு ஃபர்ஸ்டே நம்ம பார்த்தோம். இந்த EYயோட சவுண்டு நம்ம பார்க்கல, இதுக்கு முன்னாடி ஏங்கிற சவுண்டு பார்த்தோம், ஈங்கிற சவுண்டு இருக்கு. ஓகேங்களா, இந்த EYக்கு 2 சவுண்டு பார்த்தோம். மேல ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஏங்கிற சவுண்டு, இப்போ வந்து ஈங்கிற சவுண்டும் இருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ பாருங்க இ, 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 லாங் இ சவுண்டு. ஸோ எக்ஸாம்பிள் இவு இ, வி, வி, இல், வீல். இப்பு இ, பி. இது ஆர் பிளன்ஸ். இட்டு, இட்டு, ரீ, ட்ரீ, ட்ரீ. அதே மாதிரி இல்லு இ, லீ, இஃப், லீவ். இட்டு இ, டீ, இஸ் இ, சி, இல், சீல். இங்க வந்து இக்கு இ, கீ. ஹனி, ஹ, நீ, ஹ, நீ, ஹனி. மங், ம, மங்கி, மங்கி. இங்கி, இங்கி. ஓகே, மங்கி. ம இங்கு சவுண்டு வரும், ம கி, மங்கி. இது ரெண்டுக்கு சேர்த்து இங்குன்ற மாதிரி சவுண்ட் இங்க வரும், மங்கி. அப்போ இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா EYக்கு என்ன சவுண்ட் வருது? லாங் ஈயோட சவுண்டு வருது. ஓகே, ஸோ இப்போ கம்பேர் பண்ணி படிச்சதுல நம்ம என்னென்ன சவுண்ட்ஸ் எல்லாம் புதுசா கத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது நான் இன்னொரு டைம் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி சொல்லிடுறேன் இதுல என்னென்ன சவுண்ட் பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த சவுண்டு வந்து இஏயோட சவுண்ட் பார்த்தோம். இஏக்கு என்னென்ன சவுண்டு இருக்கு? ஈங்கிற சவுண்டு, அதே மாதிரி உங்களுக்கு ஏங்கிற சவுண்டு இருக்கு. ஓகேவா, அடுத்தது ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இந்த செட்டு. ரெண்டாவது செட் நம்ம பார்த்தது ஐஇயோட சவுண்டு. ஐஇக்கு வந்து ஈங்கிற சவுண்டும் ஐங்கிற சவுண்டும் இருக்கு. அதே மாதிரி மூணாவது வந்து ஓங்கிற சவுண்ட் பார்த்தோம். ஓங்கிறது ஓ ஏக்கும் ஓ ஈக்கும் வந்து இருக்கு. அடுத்தது ஃபோர்த் ஒன் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, ஃபோர்த்தா நம்ம பார்த்த சவுண்டு வந்து டபுள் ஓவோட சவுண்டு. டபுள் ஓக்கு 2 சவுண்டு, ஊன்னு 2 சவுண்டு இருக்கு. அடுத்த ஃபிஃப்த் சவுண்டு வந்து பார்த்தது அவுன்ற சவுண்டு. அவுன்றதுக்கு எந்த காம்பினேஷன்ல இருக்கு? நமக்கு ஓ யூல இருக்கு, ஓ டபிள்யூன்னு இருக்கு. அதே அடுத்தது வந்து ஆங்கிற சவுண்டு. ஆங்கிற சவுண்டு எதுக்கெல்லாம் வருது? ஏடபிள்யூ ஏயூக்கு. ஓகே, அடுத்தது பாருங்க ஏங்கிற சவுண்டு. ஏங்கிற சவுண்டு எதுக்கு வருது? ஏஒய், அதே மாதிரி இஒய். அண்ட் லாஸ்ட் 3 கம்பேர் பண்ணி ஈங்கிற சவுண்ட் வந்து பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்தப்போ உங்களுக்கு புதுசாகவும் சவுண்ட்ஸ் இல்லை கற்றுக்கிட்டு இருப்பீங்க. ஆல்ரெடி கற்றுக்கிட்டு இருந்த சவுண்டையும் நம்ம ரிவிஷன் பார்த்துருக்கோம். அதே மாதிரி நம்ம பிளென்ஸ் வர்றது இது எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இங்கிலீஷ் ரீடிங்கில் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று வந்து என்ன அப்படின்னா, 2 கான்சனன்ட் சேர்ந்து ஒரு சவுண்ட் நம்ம படித்தோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் டிஹெச், சிஹெச், இந்த மாதிரி எஸ்ஹெச் இதெல்லாம். ஸோ இது ஏன்னா இஷ் அப்படின்னா எஸ்ஹெச்,
இச் அப்படின்னா சிஹெச். இந்த ஸ்பெல்லிங் நமக்கு தெரிஞ்சாதான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம நம்ம சவுண்ட்ஸ் வச்சு எழுத முடியும். அதே மாதிரி தான் 2 வவல் சேர்ந்து வரக்கூடிய ஒன் சவுண்டு இன்னைக்கு நம்ம பார்த்தோம், இதுக்கு முன்னாடி லெசன்லயும் பார்த்தோம். இப்போ ஈனா ஈ அப்படிங்கிற சவுண்டுனா ஈ, ஈக்கும் இருக்கு, டபுள் ஈக்கு இருக்கு, ஈங்கிற சவுண்ட் இதுக்கும் இருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம ஓரளவுக்கு வேர்ட்ஸை வந்து எழுதி பழக முடியும். அதே மாதிரி படிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2 கான்சனன்ட் சேர்ந்து இருக்கக்கூடிய சவுண்டு நான் முன்னாடி உங்களுக்கு கான்சனன்ட் சவுண்ட் பார்த்ததுக்கு அடுத்த வீடியோஸ்லயே வந்து ஷேர் பண்ணிட்டேன். இந்த வவல்ஸோட சவுண்டு நம்ம இதுக்கு முன்னாடி 13வது லெசன்லயும் இன்னைக்கு 14வது லெசன்லயும் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் இன்னும் வவல்ஸ்ல இன்னும் நிறைய விஷயம் நம்ம கத்துக்கிறது இருக்கு. அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம அதை ஃபுல்லா வந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த லெசனை லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்களுக்கான டெஸ்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா கம்பேர் பண்ணி. ஸோ நம்ம பார்த்த இந்த செட்ல உங்களுக்கு எந்த சவுண்ட்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களோ அந்த சவுண்ட்ஸ்ல ஒவ்வொரு சவுண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள். ஸோ ஒரு 5 வேர்ட்ஸ் வந்து காமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. எத்தனை பேர் கரெக்டாக ஷேர் பண்றீங்க அப்படின்றத பார்த்துட்டு நான் கண்டிப்பா உங்களோட ஆன்சர் கரெக்டா இருக்கா இல்லைன்றதை செக் பண்ணுவேன். உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஹார்ட் வந்து அப்டேட் ஆகும். அதுல நீங்க உங்களோட ஆன்சரை நான் செக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.